கமல்ஹாசன் சினிமேட்டிக் ஜேர்னி ஆங்கில நூல். எழுதியவர் கே. ஹரிஹரன். இந்த நூல் குறித்த சிறப்பு பார்வை கானா பிரபா. கமல்ஹாசன் என்ற ஆளுமையை வெறுமனே நடிகர் என்ற எல்லைக்குள் நிறுத்திவிட முடியாது. அவர் சினிமாவின் அனைத்து கூறுகளையும் கற்றுக்கொள்கின்ற ஒரு பூரணமான படைப்பாளி. இப்படியான ஆளுமையை பற்றிய ஒரு நூல் வருகின்றதென்றால் அதன் மீதான எதிர்பார்ப்பு பல மடங்காக இருக்கும். காரணம், அரை நூற்றாண்டு காலமாக கமல் குறித்த பல்வேறு நுணுக்கங்களை அவரின் ரசிகர்கள் மட்டுமன்றி ஒரு துறை வாரியான கல்வியாளர்களும் அணுகியிருப்பதே காரணம். அப்படியான ஒரு கல்வியாளர்தான் கே. ஹரிஹரன். ஏழாவது மனிதன் திரைப்படத்தினுடைய இயக்குனர் என்ற அடையாளமே ஹரிஹரனை இலகுவாக அடையாளம் காண்பித்துவிடும். தற்போது கிரியா பல்கலைக்கழகத்திலே திரைப்பட கற்கை நெறியினுடைய பேராசிரியராக இருப்பவரின் பின்னணி வரலாற்றிலே திரைப்பட இயக்கம் குறித்த செயற்பாடுகள் அமைப்பு ரீதியாகவும் தனிநபராகவும் நீண்டு விரிந்தது. ஆகவே கமல்ஹாசன் குறித்த ஒரு நூலை ஆக்க வேண்டும் என்று ஹரிஹரன் முடிவெடுத்த பொழுது அது ஒரு மாஸ்டர் கிளாஸாக இருக்க வேண்டும் என்ற நோக்கிலே அணுகியிருக்கின்றார். கமல்ஹாசனுடைய 40 திரைப்படங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த நூலை அவர் ஆய்வு ரீதியாக எழுதியிருக்கின்றார். 1981ஆம் ஆண்டிலிருந்தே கமலோடு பழகிய அனுபவத்தின் வெளிப்பாடுகளாக ஆங்காங்கே திரைக்கு பின்னால் உள்ள சங்கதிகளையும் இவர் தூவியிருக்கின்றார். 265 படங்களை நடித்து முடித்துள்ள கமல்ஹாசனிடம் உங்களின் 40 படங்களை தேர்வு செய்திருக்கின்றேன் என்று ஹரிஹரன் சொன்னபோது 40 எல்லாம் தேறுமா என்று ஐயமுற்று சிரித்தாராம் கமல். ஒரு பரிபூர்ண கலைஞனுக்கு இயல்பாகவே இருக்கின்ற திருப்தியின்மையினுடைய வெளிப்பாடு என்றே அதை நாம் பார்க்க வேண்டும். கமல்ஹாசனுடைய தந்தைக்கு இருந்த சங்கீத ஆர்வம், அவருடைய சகோதரியின் நடன பயிற்சி, இதையெல்லாம் தொட்டு அவருடைய குடும்ப பின்னணியை கோடிட்டு காட்டிவிட்டு களத்தூர் கண்ணம்மா படப்பிடிப்பு தளத்தில் எல்லா அரங்க அமைப்பும் சினிமாவுக்காகவே அமைக்கப்பட்ட பொய்த்தோற்றம் என்ற மாயையை சிறுவன் கமல் அறிந்து கொண்ட வியப்பு மாறாமல் இருக்க, நடிகை சாவித்திரி அவர்கள் பிரியமாக கொண்டு கொடுத்ததை கூட ஏதோ செட் ப்ராப்பர்ட்டி என்று நினைத்து சாப்பிட மறுக்கும் கட்டத்திலிருந்து இந்த நூலை படிக்க வேண்டிய சுவாரஸ்யத்தை ஆரம்பம் எழுப்புகின்றது. ஆனால் கமல்ஹாசன் தொடர்ந்து சிறுவனாக அவருடைய ஆரம்ப காலத்திலே நடித்த திரைப்படங்களை பற்றியோ, தங்கப்பன் மாஸ்டரிடம் நடன இயக்குனராக இருந்து நடன பயிற்சியை அனுபவத்தை பெற்ற அந்த நீட்சியையோ இந்த நூல் காண்பிக்கவில்லை. கமலின் ஆத்ம நண்பர் இயக்குனர் RC சக்தியுடன் உணர்ச்சிகள் படத்தை உருவாக்கிய சூழலில் கமல்ஹாசனே நாயகனாகிய எதிர்பாராத சூழல், பணமுடையினால் இந்த திரைப்படத்தை அப்படியே போட்டுவிட்டு இதே கதையை மலையாளத்திலே ராசலீலா ஆகியதன் பின்னணி குறித்து நீளமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் கமல்ஹாசனை நம்மட சொந்தம் என்று மலையாளிகள் கொண்டாடும் அளவுக்கு மலையாளத்திலே அவர் இயங்கிய இருப்பை இந்த நூல் பதிவு செய்யவில்லை. கமல்ஹாசனை ஒரு திறம்பட்ட கலைஞனாக இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் உருவாக்கிய விதத்தை அரங்கேற்றம் திரைப்படத்திலிருந்து அபூர்வ ராகங்கள், மன்மத லீலை, அவர்கள், வறுமையின் நிறம் சிகப்பு ஈராக தொட்டு அலசுகிறார் நூலாசிரியர். உன்னால் முடியும் தம்பி திரைப்படம் பேசப்படாதது பெருங்குறை. இந்த நூலின் அதிக பக்கங்களை பிடிப்பது ஏறக்குறைய அந்த 40 திரைப்படங்களுடைய கதை சுருக்கத்தை கொடுத்தது. வாசிப்பு ஓட்டத்திலே ஒரு சலிப்புத்தன்மையை இது உண்டு பண்ணுகின்றது. கமல்ஹாசன் படைப்புகளை தேடி நுகராதவர்களுக்கு உதவும் என்றாலும் இப்படியாக குறித்த படைப்புகளை இன்னும் அலச வேண்டிய சூழலில் அதை நீர்த்து போக வைக்கின்றது கதை சுருக்கம். கமலை முன்னிறுத்தியே இந்த நூல் எழுதப்பட்டதனால் அவரை சுற்றி இயங்கிய ஆளுமைகளை பற்றியோ
இணையாக இயங்கிய பாத்திரங்கள் எவ்விதம் அவருடைய நடிப்பை ஒளிரச் செய்தனர் என்ற ஆய்வு ரீதியான தேடலை இங்கே பதிப்பிக்கவில்லை. குறிப்பாக அனந்து குறித்த தொடர் நீட்சியில்லை. கிரேசி மோகனின் பகிபாகம் எவ்வளவு பெரியது, அது கூட இங்கே இல்லை. கூடவே கமல்ஹாசனோடு இயங்கிய இலக்கிய கர்த்தாக்கள் யாருமே அடையாளப்படுத்தப்படவில்லை. திராவிட இயக்கங்களுடைய தோற்றம், அவற்றினுடைய பிரிவு என்பது சமூக பார்வையாக மட்டுமன்றி குடும்ப அமைப்பிலும் பொருத்தி பார்க்க முடியும் என்ற நோக்கிலேயே நூலாசிரியர் கமல்ஹாசனுடைய படங்களை அணுகியிருக்கின்றார். முக்கியமாக கே. பாலச்சந்தர் படங்களிலே அத்தகு உளவியல் ஒற்றுமை இருந்ததாகவும் அதை அவரிடமேயே நேரடியாக சொன்னதாகவும் நூலாசிரியர் ஹரிஹரன் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு படைப்பாளியாக கமலனுடைய படைப்புகளை இவ்விதம் இவர் ஒப்பு நோக்குகின்ற உரிமை உண்டு எனினும், வலிந்தெழுத்து திராவிட அரசியலை இந்த நூலிலே இணைத்து அதன் வரலாற்றோடு பயணிப்பதும் நூலின் அடிப்படை பண்பை திசை திருப்புகின்றது. போர்க்குணம் மிக்க இளைஞனான சத்யாவை தன்னுடைய கருத்தியலுக்கு சாதகமாக்குகின்றார் நூலாசிரியர். அதே சமயம் ஹேராம் குறித்த இவருடைய மீள் வாசிப்பு சாகோத் ராம் என்ற பாத்திரத்தின் மீதான முழுமையான புரிதலை ஆழப்படுத்துகின்றது. 16 வயதினிலே படம் கமலை ஒரு புதிய பரிணாமத்திலே கிராமிய தளத்திலே கொண்டு சேர்த்த விதத்தை நுட்பமாக பதிவு செய்த அதே வேளை சகலகலாவல்லவன் திரைப்படத்தை இன்னொரு திசையில் வைத்தும் சிலாகிக்கின்றார். மனச்சிதைவு கொண்ட பெண்ணை அரவணைக்கும் பாத்திரமாக 3ஆம் பிறையிலும் அதே மனச்சிதைவுக்கு தானே ஆளாகும் குணாவுமாகவும் 2 படைப்புகளையும் தனித்தனியாக ஆய்வு செய்தும் ஒப்பிட்டு நோக்குவதும் சிறப்பான சிந்தனையாக அமைகின்றது. வடநாட்டிலே கமல்ஹாசனுக்கு முக்கிய திறவுகோலாக இருந்த ஏக் துஜே கேலியே படத்தை வாங்க ஆளே இல்லாத சூழலில் தயாரிப்பாளர் LV பிரசாத்துக்கும் கமலுக்குமான பந்தம், அந்த படம் சிக்கலிலிருந்து மீண்டு வந்து வசூல் ரீதியான சாதனையை படைத்ததை எழுதிய விதத்தை ஒரு படமாகவே கொண்டு வரலாம். தொடர்ந்து ஹிந்தி படங்களிலே கமல்ஹாசனுடைய இயக்கத்தை இந்த நூல் பதிவு செய்யவில்லை. சலங்கி ஒலி, சிப்புக்குள் முத்து படங்களின் வழியாக கே. விஸ்வநாத் என்ற படைப்பாளியோடு கமலை இணைத்தாலும் விஸ்வநாத்தினுடைய பரிமாணத்தை இன்னும் ஆழப்படுத்தி காட்டியிருக்கலாம். கமல்ஹாசன் என்ற கலைஞனின் தொடர் இயக்கத்தில் இசைஞானி இளையராஜாவின் வகிபாகத்தை ஆங்காங்கே தொட்டு செல்வதன் மூலம் விளக்க முடியாத பந்தத்தை இருவரும் கொண்டிருப்பதை காட்டி நிற்கின்றது. நீ கே. பாலச்சந்தர் ஸ்கூலில் மட்டும் இருக்க முடியாது, SP முத்துராமன் ஸ்கூலிலும் இயங்க வேண்டும் என்று SP முத்துராமன் சொன்னதே கமல்ஹாசனுடைய திரைப்படங்களுடைய வரலாறும் காட்டி நிற்கின்றது. கமல்ஹாசன் சினிமேட்டிக் ஜேர்னி ஒலி வடிவிலே கிடைக்கின்றது. ஆனால் மிக மோசமான தயாரிப்பு இது. ஒலி கொடுத்தவருக்கு தமிழ் சூழல் குறித்த பூரணமான அறிவோ படங்கள் பெயர்கள் குறித்த ஞானமும் தேடலும் இல்லை. பிரம்மாண்டி திரைப்படத்திலே இடம்பெற்ற முக்கிய பாத்திரமான கோட்டைச்சாமியை கொட்டைச்சாமி என்று உச்சரிக்கின்றார். கண்மணி அன்போடு என்ற பாடலை கண்மணி உன்னோடு என்று சொல்கின்றார். அத்தோடு ஆளவந்தான் திரைப்படத்தினுடைய மூலக்கதையான கமல்ஹாசன் எழுதிய தாயம் என்ற கதையை தயம் என்கின்றார். இது மட்டுமன்றி கமல்ஹாசன் உட்பட ஆங்காங்கே வருகின்ற இயக்குனர்கள் மற்றும் படைப்பாளிகள் குரல்களை மெமிக்ரி செய்கிறேன் பேர்வழி என்று கடுப்பேற்றுகின்றார். ஒலிப்பட்டக முயற்சியிலே மிக மோசமான செயற்பாடு இது. உலக சினிமா குறித்த விசாலமான பார்வையை நூலாசிரியரும் கொண்டிருப்பதனால் கமல்ஹாசனுடைய நடிப்பிலே இருந்த உலக நடிகர்களுடைய தாக்கத்தையும் அவர்களுக்கான ஒரு மரியாதையாக கமல் அவற்றை திரைப்படங்களிலே கையாண்டிருப்பதையும் நுணுக்கமாக பதிவு செய்திருக்கின்றார். மைக்கேல் மதன காமராஜனில் 4 பாத்திரங்கள் இருந்தும் காமேஸ்வரன் என்ற பாத்திரம் மட்டும் எடுபட்டதும், ஆளவந்தான் திரைப்படத்திலே நந்து என்ற பாத்திரம் எடுபடாததையும் ஒப்பு நோக்குகின்றார். நிகழ் உலகத்திலே வாழும் சினிமா ரசிகன் தான் தேடும் கனவுலகம் பொய்த்ததை
கமல்ஹாசனுடைய படைப்பு ரீதியான தோல்விகளுக்கு ஒரு காரணியாக முன்வைத்து உதாரணம் பறைகின்றார். 80களின் இறுதியிலே ஒரு சினிமா பத்திரிகையிலே கமல்ஹாசன் தன்னுடைய படங்கள் குறித்த அனுபவ பகிர்வை மிகச் சிறப்பாக கொடுத்திருந்தார். இந்த நூலை பொறுத்தவரை இதே ஒரு நல்ல தொடக்கம் என்று சொல்லலாம். கன்வர்சேஷன்ஸ் வித் மணிரத்னம் நூல் கொடுத்த திருப்தியை இது கொடுக்கவில்லை. அதே பாங்கிலே மணிரத்னம் நூலை கொடுத்த பரத்வாஜ் ரங்கனோடு ஹரிஹரனும் இணைந்து கமல்ஹாசனோடு இன்னொரு முயற்சியிலே இறங்க வேண்டும். ஏனெனில் பரத்வாஜ் ரங்கனோடு ஹரிஹரன் கொடுத்த சமீபத்திய பேட்டியும் கூட மிக அழகாக இருவருடைய அலவரிசையும் கச்சிதமாக கமல்ஹாசன் என்ற கலைஞனை அழகாக அடையாளப்படுத்தியது. நீங்கள் இதுவரை கேட்டது கமல்ஹாசன் சினிமாட்டிக் ஜேர்னி என்ற நூல். இந்த நூலை எழுதியவர் கே. ஹரிஹரன். இந்த நூல் குறித்த பார்வை கானா பிரபா.